அமைதியா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இந்த பழமொழிய நம்ம ஊர்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தவன் கத்துறான், சண்டை போடுறான், பொருளையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட இன்னும் உங்க மேல நம்பிக்கையும் அன்பும் அப்படியே உயிரோட தான் இருக்கு. ஓகே, அதுவே ஒருத்தவன் சண்டை போடாம அமைதியாயிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படின்னா அது அன்பின் அடையாளம் கிடையாதுங்க. அவன் எப்பவுமே இருந்ததுக்கு மாறா ஒருத்தவன் அமைதியா ஆயிட்டான் அப்படின்னா அது ஒரு ஆபத்தோட அறிகுறி அங்க இருக்குன்னு அர்த்தம், ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அவன் மனசுக்குள்ள என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு சைலண்ட் டேஞ்சருக்கு பின்னாடி என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா ரொம்ப டெப்தா பார்க்கலாம். நான் பேசுற எல்லா வீடியோக்களும் பொதுவாக ஒரு மனிதர்களின் மனநிலை எப்படி வேலை செய்கிறது, ஓகே, ஆண் ஆண் தான் தப்பு செய்யறாரு, பெண் தான் தப்பு செய்யறாங்க அப்படின்னு நான் இங்க யாரையுமே, எல்லா வீடியோக்களும், என்னுடைய வீடியோக்கள் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மனிதனோட மனநிலை எப்படி வேலை செய்யுது, ஸோ அதன் மூலம் நம்ம எப்படி நம்மளை காத்துக்கணும், ஓகே, ஒரு கிளாரிட்டி, அதை நான் ரியாலிட்டி பேஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னுடைய முழு அனுபவத்தின் அடிப்படையிலேயே. அண்ட் நான் எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி, சைக்காலஜிக்கலி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சொல்றதுனால நான் பதிவு பண்ற கருத்துக்கள் உங்க எல்லாருக்குமே எல்லா ஆங்கிள்லையும் கனெக்ட் ஆகும். வாங்க ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வணக்கம், இது மனசு பேசுது, நான் கனகவல்லி. சரி, நம்ம இப்ப வாழ்க்கையில யூஸ்வலா நடக்கிற ஒரு நிஜ எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி இல்ல ஒரு லவ்வர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவை வச்சுக்கோங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் ரெண்டு பேரும், அந்த பொண்ணும் கத்துறான், அந்த பையனும் கத்தி சண்டை போடுறான் இல்லையா? இந்த உறவுல ரெண்டு பேருமே கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. எப்போதுமே நம்ம உடனே என்ன நினைப்போம், ஐயோ அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா? ஆனா நிஜம் அது கிடையாது. உண்மையிலேயே என்னைக்கு அந்த ஆணும் சரி அந்த பொண்ணும் சரி ரெண்டு பேரும் உறவுல இருக்கும் பொழுது, என்னைக்கு அந்த பையன் இவகிட்டலாம் பேசி என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் வேஸ்ட், அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் அமைதியாகும் போதுதான், ரெண்டு பேரோ இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களோ அமைதியா பின்வாங்கும் போதுதான் அந்த உறவோட ஆட்டம்பமே ஆரம்பங்க. ஏன்னா ரெண்டு பேரும் கத்தி சண்டை போடுறாங்கன்னா மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப அந்த உறவை அவங்க இன்னும் வச்சுக்கணும், இழுத்து பிடிச்சுக்கணும், விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால அவங்க மனசுல இருக்கிறத வெளிக்கொட்டுறாங்க. ஸோ அங்க சத்தம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. அப்ப அமைதியாகும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு முழு பூசணிக்காவை வச்சு மறைக்கிறாங்க சோத்துல இல்லையா? அப்போ அங்க விஷயம் இருக்கு, அது ஏதோ சம்திங், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ என்னன்ட்டு. அமைதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. ஸோ இதுக்கு பேரு எமோஷனல் ஷட் டவுன் சொல்லுவாங்க. ஒரு உறவுகள்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க எமோஷனலி வித்ட்ரா ஆகுவாங்க, ஷட் டவுன் ஆகிடுவாங்க. பேசி ஒன்றும் இல்லை, பேசினாலும் எனக்கு திருப்தி கிடைக்கல, நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு எமோஷனலி டிஸ்கனெக்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப டேஞ்சர். இன்னொரு இது எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ராமா ரெஸ்பான்ஸ். எமோஷனலை ரொம்ப சப்ரஸ் பண்றவங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் என்னன்னா அவர் வளர்ந்த விதம், தன் கோபத்தை வெளிப்படுத்தினா யாராவது திட்டுவாங்க, இந்த அளவுக்கு ஏன் கோவப்படுற, மனசுல இருக்கிறது அப்படியே சொன்னா மத்தவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்களா, இப்படி சொல்லி வளர்ந்த ஒருத்தர் தனக்குள்ளே அடக்கிப்பாரு. நம்மளை அடிப்பாங்களோ, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, வெளியில நம்ம மனசுல இருக்கிறத சொன்னா அம்மா அப்பா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உள்ள வச்சுக்கிட்டே வாழ்ந்த ஒருத்தர். ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா, நான் என்ன பேசினாலும் யாரும் கேட்க கூட மாட்டாங்க காது கொடுத்து, நான் பேசினாலும் யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்காக இங்க யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் மனசுக்குள்ள பூட்டி பூட்டி வச்சு வளர்ந்த ஒருத்தர். ஸோ இப்படி நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையுமே ஓகே எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும், அழுத்திக்கிட்டே இருக்கும்னா கண்டிப்பா அது ஒரு நாள் வெடிக்க தானே செய்யும். அது சத்தமா வெடிக்குதோ இல்லை அமைதியா வெடிக்குதோ, 2 கேட்டகரி இருக்கு. பட் அதுல எந்த கேட்டகரி ரொம்ப டேஞ்சர்னா அமைதியா வெடிக்குது பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர். அதை யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு அவர் மனசு ஒரு பாத்திரம் மாதிரி. அந்த உண்மையான ஒரு கவலையவோ ஒரு துக்கத்தையும் எதை வேணாலும் சரி, அவரோட வருத்தங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள சேர்த்து சேர்த்து வைக்க வைக்க அவருக்கு மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி ஒரு நாள் வெடிக்கும்போது வெடிக்கும் தான். ஆனா அது சத்தமா வெடிக்காது, அது அமைதியா வெடிக்கும் பாருங்களேன். அது அந்த அமைதியா சத்தம் போட்டு வெடிக்கிறதாவது நீங்க பேசி கீசி அவங்கள நம்ம திரும்பவும் நீங்க அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அமைதியா வெடிக்குது பாருங்க, யாருக்கும் தெரியாத, அது அந்த உறவு விட்டு வெளில போயிடும். அதனாலதான் அமைதி, சைலன்ஸ் ரொம்ப டேஞ்சர். பேசுறவங்களை விட சைலன்ஸ்க்கு ரொம்ப பவர்ன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே சைலன்ஸ்னாலே டேஞ்சருங்க. அவங்க சைலண்ட் நம்பாதீங்க, சைலண்ட் கில்லரு இது மாதிரி சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் அதுதான். அமைதியா இருக்கிறவங்களுடைய வலி பெருசு, பல மடங்கு பெருசு. அது ஒரு புயல் மாதிரி. அதை நம்ம எதிர இருக்கிறவங்க யாராலையுமே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. அவங்களோட வலி பல நாட்கள், பல வருஷங்கள். அவங்க அதை சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு நாள் போடா நீயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதா அது பார்க்கும். அவ்வளவுதான், முடியாது. அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவங்க தாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த அந்த நிமிஷத்துல இருந்து அந்த இதயம் சைக்காலஜிக்கல் வைஸா அந்த இதயம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. போதும், இதுக்கப்புறம் எனக்கு யாரும் வேண்டாம், நான் யாரும் சொல்றதையும் கேட்கவும் இல்லை, நானும் யாருக்கும் எதையும் இதுக்கப்புறம் கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டு அது அந்த உறவை விட்டு வெளில வந்துடும். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த உறவுல இருக்கும் பொழுது நல்லா தான் இருப்பாங்க, பேசுவாங்க, குட் நைட் சொல்லுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, அவங்க வெளியில கூட்டா போவாங்க, எல்லாமே நடக்கும். பட் எமோஷனலா கட்டா இருப்பாரு ஒருத்தர். அந்த ரிலேஷன்ஷிப்ல எமோஷனலா கட்டா இருப்பாரு. ஒரு டீட்டாச்மெண்ட் வந்திருக்கும். அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அவர் எமோஷனலா டீட்டாச்மெண்ட் ஆனது அந்த பொண்ணுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸா அப்படியே விலகிடுவார் அந்த உறவு விட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ரொம்ப விடை தெரியாத ஒரு காட்டுல, தனி காட்டுல கண்ணை கட்டி விட்ட மாதிரி அவளுக்கு ஒரு கேள்விக்குறி. என்ன திடீர்னு அவங்க போயிட்டாங்க? இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஓகே, நிறைய இது நான் எல்லா உறவுகளுக்கும் சொல்லல. பட் இந்த வீடியோ இந்த வீடியோல பாக்குறவங்க எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏன் போனாங்க? நல்லா தானே இருந்தாரு, நேத்து வரைக்கும் அவர் நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு? நல்லாதான் இருந்தாங்கய்யா, நான் எதுவுமே பண்ணல, என்ன ரீசன்னே தெரியல. அது பல மாசம் நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. அதான் சைலன்ஸ் டேஞ்சர். ஓகே, சைலண்டா அவர் மானிட்டர் பண்ணி அப்சர்வ் பண்ணிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது, நீ என்ன எனக்கு பண்ண, இது லைஃப்ல சரி வருமா, இதை நான் சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட சொன்னா சண்டை வரும், ஸோ ஆர்குமெண்ட் பெருசாகும், கான்ஃபிளிக்ஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லாம சைலன்ஸா மனசுக்குள்ள பூட்டி 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 வச்சு அமைதியா வெளியில வர்றது, இதுக்கு பேர் தான் சைலன்ஸ் பிரேக்கப். ஸோ இதுலயும் நான் சொல்றேன், சைலன்ஸை நம்பாதீங்க. இட்ஸ் அ வெரி டேஞ்சர் பாத். ஓகே, ஏன்னா சைலன்ஸா இருக்கிறவங்க, ஓகே, ஒரு சைலண்ட் பிஹேவியர், ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க எதையுமே கண்டுக்காமலாம் கிடையாதுங்க. அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்றது தான் அந்த ஆபத்தோட அறிகுறியே. அது ரொம்ப டேஞ்சர். நீங்க ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கும். அவங்க அமைதியா இருக்காங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அமைதியா.
வெளிப்படையா பேசாம இன்டர்னலா அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க எல்லாத்தையுமே. எதையும் கண்டுக்காம இல்ல, அந்த பர்சன் தான் அதிகமா கண்டுப்பாங்க உங்களை. அது உங்களுக்கு தெரியாது. நீங்க நீங்க அவங்க இடத்துல இருந்து மைன்யூட்டா அவங்கள நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமைதியா இருப்பாங்க, எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருப்பாங்க. எந்த உறவா இருந்தாலும் சரிங்க, அவங்க அந்த கேட்டகரி வந்து ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பர்சன்ஸ். நான் வந்து அவங்க தப்புன்னு சொல்லலை, அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது. அவங்கள யாருமே கண்டுக்காம அப்படியே விட்டுடுறீங்க. இப்ப கோவப்படுறான்ல, அவங்கிட்ட கூட வந்து ஒரு அன்போ எதிர்பார்ப்பு அதிகமா அவன் யார்கிட்டயும் எதிர்பார்க்க மாட்டாங்க கோவப்படுறவங்க. பட் அந்த அமைதியா இருக்கிறவங்களுக்கு தான் அன்பு அரவணைப்பும் தேவைப்படுது. யாராவது அவங்கள வந்து என்னாச்சு உனக்குன்னு கேட்கணும்னு தவிப்பாங்க. பட் அவங்க வெளியில வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் இன்பில்டு நேச்சர் அவங்களது அப்படிதான். அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். பர்சனலா நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அமைதியான 2 கேரக்டரை என் வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். அந்த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் மீட் பண்ண அந்த 2 பர்சன்ஸும் ரொம்ப அப்படியே அமைதியின் சிகரம்ங்க. யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ். ஓகே. ஆனா அவங்க கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா வச்சு நெருங்கி போய் பார்க்கும் பொழுதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் நான் சொல்றேன். அவங்களுக்குள்ள எல்லாமே இப்ப வெளிப்படை இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க வெளியில நான் என்ன நினைக்கிறேன்றத. பட் இந்த அமைதியா இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. பட் நாம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கீனா நம்ம எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கோபம் வரும்போது வெளிப்படுத்துறாங்க, அது வேற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுத்து வெளியில வருது. ஓகே. காரணம் அவங்க 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 பிரச்சனைகளை இது வரைக்கும் வாழ்க்கையில யாரும் கிட்ட உட்காந்து பேம்பரிங் கொடுத்து கேட்கல. ஓகே. இவங்கெல்லாம் வந்து ஒரு தன்னையே வந்து பயந்து 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 ஒடுக்கிக்கிறாங்க. என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கள் அவங்களுக்கு. நான் என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் வந்து வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடும் நான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஓகே, பயப்படுறாங்க. அண்ட் இன்னொன்று கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்டர். இந்த அமைதியிலே இருக்காங்கல்ல, அமைதியான பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வந்து சண்டைகள், சச்சரவு, ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ் இவங்க. ஸோ இவங்க வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு நெருக்கமாக வந்து அவங்கள வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. அப்படியே ஒதுங்கிடுறாங்க. தன்னை வந்து மறைத்து வாழும் மனிதர்கள். ஓகே. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிறப்பே அப்படிதான். அவங்கள பை பர்த்டே அவங்களோட பர்சனாலிட்டிஸ் அப்படிதான். அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது, தப்பு சொல்லவும் முடியாது. இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க அது அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய ஜாதக பிறப்பு, அவங்க பிறந்த நேரம், அந்த அம்சத்துல அவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அதே நேச்சர்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ அதை போயிட்டு நம்ம வந்து வம்பு இழுத்துக்கிட்டு என்ன நீ இப்படி இருக்க, எதையுமே சொல்ல மாட்டேங்கிற, எதையுமே மனசு விட்டு பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட முடியாது. எப்படிங்க வரும்? ஒருத்தவங்க இன்பில்டாவே இப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டானதை நீங்க எப்படி செயற்கையா மாற்ற முடியும்னு நான் கேட்குறேன் இல்லையா? உங்களுக்காக அந்த பர்சன் வந்து அமைதியான ஒரு கேரக்டர் இருக்க பர்சன் உங்களுக்காக வந்து தன்னை வந்து மாத்திக்கணும்னு செயற்கையா தான் அவங்கள மாத்திக்கிட்டு இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறது உறவே கிடையாது. அவங்களாதான் இருக்கணும் இல்ல, அதுதானே கரெக்டு. அவங்க யாரோ அது அவங்க அப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் உண்மையா இருக்கும் அந்த உறவுல. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அங்க கிளாஷ் தான் வரும். ஏன்னா நீ இவ்வளவு நாள் நடிச்சியா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த இன்ட்ரோவர்ட் பர்சன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து அதே பழைய இன்ட்ரோவர்ட் கேரக்டருக்கே மாறும் பொழுது இப்போ முன்னாடி நடிச்சா இப்ப நடிக்கிறியான்ற மாதிரி சண்டைகள் தான் வரும். ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணணும். ஓகே. அமைதியா இருக்கிற இடத்துல ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்றத நம்ம யோசிக்கணும். ஓகே. உங்களுக்கு அந்த அமைதியான கேரக்டர் பிடிச்சிருக்கு, ஓகே, பிடிச்சிருக்குன்னா அதை கடைசி வரைக்கும் நீங்களும் அவங்களுக்கு கூட ஜேர்னி பண்ண போறீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க போயிடணும். இல்லைன்னா நீங்க அந்த உறவை விட்டு வெளியில வந்துடணும். ஒன்று அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க விலகி வந்துடணும். அதை விட்டுட்டு அவங்க கூட நீங்க இருந்துக்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு உன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணு, எனக்காக நீ மாறு அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேர் திங்.
ஓகே, இது வந்து நீங்க உங்க உறவிற்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு களங்கம் தான் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கும் மன நிம்மதியை கெடும், அந்த பர்சனுக்கும் மன நிம்மதியை கெடுத்துடும். ஸோ எல்லாரையுமே நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இல்லையா? நீங்க ஒரு மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கும்போது உங்க ஆப்போசிட்லயும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும்ன்றது நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு கேரக்டர் உங்களுக்கு இறைவனே அமைத்தால் அது சரி, அதை ஏத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சரி, என்னோட ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னர் யாராவது இப்போ அமைதியாயிட்டாங்க, ரொம்ப முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும். ஒண்ணுமே இல்லை. உங்க கணவனோ இல்ல மனைவியோ யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பார்ட்னர், ரிலேஷன்ஷிப்போ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசுங்க. உனக்கு என்ன ஆச்சு? ஓகே, நீ மனசு விட்டு பேசுங்க, ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு. ஓகே, அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாம கேளுங்க. நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து நீங்க அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து வித்ட்ரா பின்னாடி போயிடுவாங்க. பின்வாங்குதல் தான் நடக்கும். அவங்கள்ட்ட கேளுங்க, என்ன ஆச்சு உனக்கு? உன்னை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், கண்டிப்பா முன்ன இல்லைனாலும் இப்ப நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசினா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் திரும்பவும் போயிட்டே தான் இருக்கும். அது பின்னாடி வெடிக்கும் போது உங்களால தாங்க முடியாது. உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி நீங்க அன்பால வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கஷ்டங்களும் சீக்கிரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அவங்களும் ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட்டை பெறுவாங்க உங்களின் மூலமாக. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும், குழப்பத்துல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் நல்ல பதில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் பேசின இந்த வீடியோவில் உங்க வாழ்க்கையிலையும் யாராவது இந்த மாதிரி அமைதியா விலகி போயிட்டாங்களா, இல்லை நீங்களும் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப அமைதியா ஆயிட்டீங்களா அவங்க வாழ்க்கையில? உங்க அனுபவத்தை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் படிப்பேன். ஏன்னா உங்க அனுபவத்தை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணும்போது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை பார்த்து நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேர் இந்த உணர்வுகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன ரீதியா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தெளிவில்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யதார்த்தத்தை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சிக்காதவங்க இனிமே புரிஞ்சிக்க முயற்சிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க உறவுகளுக்கு, யாருக்கு முக்கியமோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடையாது. யாரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்க மனசோடு பேசிச்சுன்னா நீங்க தனியா இல்லைங்க. இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.